இன்று நம்ம கொத்தமல்லி துவையல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்காக நமக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி இலை, பூண்டு, சிவப்பு மிளகாய், உளுந்து பருப்பு, புளி, உப்பு. முதல்ல எண்ணெயை சூடாக்கி உளுந்து பருப்பு சேர்த்து பொன்னிறம் வரைக்கும் வதக்கணும். இப்போ சிவப்பு மிளகாய் சேர்த்து 1 நிமிஷம். அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்து லேசாக வதக்கணும். இப்போ புளி சேர்த்து நல்லா கலக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு தடவை கிளறணும். கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க. இது ஆறுனதும் உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து துவையல் பதத்தில் அரைக்கணும். சூடான சாதத்தில் நெய் சேர்த்து இந்த கொத்தமல்லி துவையல் சேர்த்தா ரொம்ப ருசியாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கியமான எளிய சைட் டிஷ். நீங்களும் வீட்டிலேயே செய்து பாருங்கள்.